everyone, welcome to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டார்க் க்ரீன் ஸ்மோக்கி ஐ. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின் கேர் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்ண போகிறேன். கிளென்சிங்க்கு நான் வந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மைல்டு கிளென்சர், ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். நான் வந்து இந்த வாசுவோட குங்குமாதி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு. இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கும், நல்லா வந்து டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இதுலேயே வந்து குங்குமாதி தைலம் இருக்கனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும். சீக்கிரமாகவே இந்த ஸ்க்ரப்போட டீட்டெயில் ரிவ்யூ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நான் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் க்ரீம் பேஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து எசன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இது லோரியல் பாரிஸோட எசன்ஸ். நான் யூஸ்வலாக எசன்ஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஒரு 3-4 o'clock அந்த மாதிரி டைமில் தான் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது. அதனால நான் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த ஸ்டெப் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னோட பேஸ் மேக்கப்புக்கு நான் வந்து இந்த NYB ரன்னவே கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இது கன்சீலர் ப்ளஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இது மாதிரி ஸ்டிக் பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சம்மர் டைமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய ஷேட் நம்பர் வந்து 04. இந்த ஸ்டிக் வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாகவும் இதை அப்ளை பண்ணிக்கலாம், கன்சீலருக்கும் இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இதே ஸ்டிக்கை நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருந்தால் அங்கேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளெண்டிங் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கில். இப்போ நான் உங்களுக்கு ப்ரஷில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கன்சீலர் எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை, அப்படியே விட்டுற போகிறேன். வெறும் பேஸ் மேக்கப் மட்டும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து நல்லா செட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இந்த சுகரோட காம்பேக்ட் பவுடர். என்னோடய ஷேட் வந்து 010. நான் இது மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த காம்பேக்ட் பவுடரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ்லாம். உங்களுக்கு வந்து ஃபேஸில் நீங்கள் வந்து பவுடர் அப்ளை பண்ண மாதிரிலாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு ப்ளஷ்க்கு நான் வந்து லிப் க்ரையான் யூஸ் பண்ண போகிறேன். இது பர்பிளோட லிப் க்ரையான். இதோட ஷேட் வந்து 03. நீங்கள் லிப் க்ரையான்ஸ்லாம் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது க்ரீமாக இருக்கனால ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு நேச்சுரல் லுக்கிங் ப்ளஷ் மாதிரி தெரியும். ஸோ ப்ளஷ் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக்கோ இல்லைனா வந்து லிப் க்ரையான்ஸோ நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஷ் தனியாக அப்ளை பண்ண மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா அதே டைமில் வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கும் இது. அண்ட் பிளெண்டிங்க்கு நீங்கள் வந்து கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு இந்த ஸ்டேக் ஒர்க்கியோட ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷிம்மர் பேலட்னால நம்மளுக்கு ஹைலைட்டராக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஷேடோ எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய மூக்கோட பிரிட்ஜில், ஸ்கியூபிட்ஸ் போ, சின். இந்த ஸ்டெப் பண்ணதுனால ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு நான் கிளாமிக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த 2-in-1 கிட் யூஸ் பண்ணுறேன். இந்த கிட்டில் வந்து ஐப்ரோ பவுடர் வந்து தனியாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கிட் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சூப்பராக இருக்குது இது. இதோட ஐப்ரோ பவுடரோட கலர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பிளாக் ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்குலாம் நல்லா சூட் ஆகும். இப்போ ஐப்ரோ கேப்ஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷனுக்கு இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட். இது மாதிரி வார்ம் ஷேட்ஸ்லாம் வந்து ஸ்மோக்கி ஐக்கு வந்து நல்லா சூட் ஆகும். எப்படியும் நம்ம வந்து டார்க் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்மோக்கி ஐஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் NYBலேருந்து இந்த சிங்கிள் ஐஷேடோ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர். நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் லிட்ஸ் ஃபுல்லாக. க்ரீஸ் ஏரியாவை தாண்டி போகாத மாதிரி ஐலைட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி டார்க் க்ரீன் ஷேட்ஸ், பிளாக், ப்ரௌன் எல்லாமே வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அதே க்ரீன் ஐஷேடோ எடுத்து நம்ம கீழே வந்து லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சு எண்டிங்கில் நம்ம வந்து நல்லா ஸ்மச் பண்ணணும். அந்த ட்ரான்சிஷனோட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். அதே மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து ஐலைனர் மாதிரி நான் லைட்டாக வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அதே டைமில் நல்லா இன்டென்ஸாக தெரியும். நெக்ஸ்ட் அந்த கிளாமி 2-in-1 கிட்லேருந்து நான் வந்து ஐலைனர் சைடு எடுத்து நான் வந்து காஜலாக அப்ளை பண்ண போகிறேன். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ப்ரஷ் இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து பெல்லா ஓஸ்டரோட ஹை டெஃபினேஷன் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து உங்கள் லேஷஸை திக்கன் பண்ணும் அண்ட் செப்பரேட்டும் பண்ணும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து லிப் க்ரையான் யூஸ் பண்ண போகிறேன். இது பர்பிளோட லிப் க்ரையான். ஷேட் நம்பர் வந்து 10.
இந்த ஷேட் வந்து நல்ல ஒரு டீப் பிங்க் ப்ளஸ் மெரூன் ஷேட் இது. இந்த லிப் கிரையான் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக க்ளை ஆகும் லிப்ஸில். நல்ல ஒரு க்ரீமி மேட் டெக்ஸ்டரில் இருக்கும். அண்ட் இதோட நம்ம மேக்கப் டியூட்டோரியல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஜஸ்ட்டு நான் ஒரு லாங் இயரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டார்க் க்ரீன் ஷேட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா போல்டாக இருக்காது ஐஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப போல்டு ஐஸ்லாம் பிடிக்காது, பேண்டா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த க்ரீன் ஷேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் மீட் நெக்ஸ்ட் Akshara saying bye bye and take care of yourself.